தாவேகா ஒரு மாய உலகத்துல இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாயாஜால உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு அவர் சொல்றாரு. ஜட்ஜி செந்தில்குமார் தனி நீதிபதி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த வழக்கை விசாரிச்சதே தப்பு. அது அந்த எல்லை கரூர் மாவட்டம் மதுரை பெஞ்ச் ஆஃப் தி சென்னை ஹைகோர்ட்டில் தான் இருக்குது, மெட்ராஸ் ஹைகோர்ட். அங்கே தான் அதை விசாரிக்கணும். இதை விசாரித்தது மட்டும் இல்லாமல் ஓடிவிட்டார், தலைமை பண்பே இல்லை விஜய்க்குலாம் பேசினார். ஒரு ஜட்ஜே இந்த அளவுக்கு பார்ட்டிஷனாக இருக்கும்போது பாவம் ஊடகவியலாளர்கள் அவங்க பொழப்பை தானே பார்த்தாகணும். கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு அவர் அதை விசாரித்து தப்புன்னு அவர்கிட்ட இந்த கேஸே எடுத்துட்டாங்க. அந்த அவர் போட்ட எஸ்ஐடியே நிறுத்துப்பா வேலையான்ட்டாங்க. ஆனால் அதெல்லாம் வரலையே நியூஸில் இது கார்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தலைமை பண்பு இல்லை, நீதிபதி கண்டனம், ஓடி விட்டார்னாங்க. ஸோ அதுதானே நிற்கிது, சன் டிவியில் போட்டது தானே. அதனால் ஐ பிட்டி தம், தட்ஸ் ஆல். அவங்க மேலே நமக்கு பரிதாபம் தான் வருது. இப்படியெல்லாம் அவங்களுக்கு பேசினாதான் காசு கிடைக்கும், பேசினாதான் அவங்களுக்கு வேலை நிலைக்கும்ன்ற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் நடுநிலையான ஊடகவியலாளர்னா நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை சொல்லிட்டு போகணும், நியூஸ் கொடுக்கணும். வியூஸ் கொடுக்கக்கூடாது, வியூஸ் அவங்க ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. அதனால் இது எல்லாமே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதுவே போதும். இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, பயாஸ்டு எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு இந்த கமெண்ட்ஸே போதுமே. இது ஒரு நியூட்ராலிட்டி இல்லை, இது ஒரு உருவாக்கப்பட்ட கருத்து திணிப்பு அப்படின்னு நமக்கு தெரியுது.